ஸோ இப்போ நம்ம வந்து டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் அந்த லெசனில் இருக்க ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் அசோசியேட்டட் பார்ட்ஸ். டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு தேவையான அந்த கிளாண்ட்ஸையும் அதுக்கு தேவையான பார்ட்ஸும் தான் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு. அதில் இருக்க அசோசியேட்டட் பார்ட்ஸ் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டீத் தான் வந்து தான் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையே வந்து ஆரம்பிக்கிற பார்ட் வந்து டீத்து தான். மொத்தம் வந்து டோட்டலாக 32 டீத் இருக்குது. அது வந்து நம்ம 4 செட்ஸாக டிவைட் பண்ணலாம். ஒரு செட்டில் வந்து 8, ஒரு செட்டில் 8 எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் 4 செட்ஸில் 32 டீத் இருக்குது. அந்த 8 டீத்ஸையும் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம வந்து பிரிக்கலாம். இன்சிசார்ஸ், கெனைன்ஸ், ப்ரீமோலார்ஸ் அண்டு மோலார்ஸ் அப்படின்ற 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கலாம். இந்த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத்தை வந்து ஹெட்ரோடான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் டீத்தும் இப்போ இன்சிசார், கெனைன் அண்ட் ப்ரீமோலார் அண்ட் மோலார் வந்து சேம் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் இருக்காது. ஒன்று டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கிறதுனால அதை வந்து ஹெட்ரோடான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமனோட ஒரு டைப் ஆஃப் டென்டேஷனில் ஹெட்ரோடான்ட் அப்படின்றதும் ஒரு டைப் ஆஃப் டென்டேஷன். அதேமாரி தீகோடான்ட் அப்படின்றதும் ஹியூமனோட டென்டேஷன் சொல்லலாம். தீகோடான்ட் அப்படின்னா என்னென்னா நம்மளோட சாக்கெட் போர்டில் வந்து அந்த டீத் வந்து எம்பர்டாக இருக்கிறதா வந்து தீகோடான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து மேமல்ஸ் அண்டு குரோக்கடைல்ஸில் வந்து இருக்குது. அதனால் வந்து மேமல்ஸ் அண்ட் குரோக்கடைல்ஸையும் வந்து தீகோடான்ட் சொல்லலாம். ஸோ ஹியூமன்ஸில் ஹெட்ரோடான்ட்டும் சொல்லலாம், தீகோடான்ட்டும் சொல்லலாம். அப்புறம் இந்த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத்தை வந்து நம்ம வந்து நம்பர்ஸில் கிளாஸிஃபை பண்ணும்போது இன்சிசார்ஸ், கெனைன்ஸ், ப்ரீமோலார்ஸ் அண்ட் மோலார்ஸ் இதை வந்து எப்படி எந்த ஃபார்மேட்டில் எழுதலாம்னா இன்சிசார்ஸ் வந்து 2 இருக்குது, நம்பர் வந்து 2, ஸோ அது வந்து 2ன்னு எழுதியிருக்கோம். கெனைன் வந்து 1 இருக்குது, 1 அண்ட் ப்ரீமோலார்ஸ் வந்து 2, மோலார்ஸ் வந்து 3. ஸோ வந்து இந்த 8 நம்பர் ஆஃப் இதையும் வந்து தனித்தனியாக ஒரு டைப்ஸ்லேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் டீத் இருக்குன்றத வந்து இந்த ஃபார்முலா வந்து சொல்லுது. இந்த 4 டைப்ஸ் ஆஃப் டீத்தை வந்து பேஸ் ஆன் அரைசஸ் எப்போ வந்து அந்த டீத் வந்து அரைஸ் ஆகுன்றதை வச்சு 2 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. மோனோஃபேடான்ட் அண்டு டைஃபேடான்ட். மோனோஃபேடான்ட் அப்படின்றது மெச்சூரிட்டி அடைஞ்சதுக்கப்புறம் மட்டும்தான் வந்து அந்த டீத் வந்து அரைஸ் ஆகும். அதை வந்து பர்மனன்ட் டீத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து டைஃபேடான்ட் வந்து டெம்பரரியான டீத். அது வந்து பார்த்தோன்னா மோர் தென் 1 வந்து அரைஸ் ஆகும். அதை வந்து அதனால் டைஃபேடான்ட் சொல்கிறாங்க. மோனோஃபேடான்ட் வந்து 20 ஏஜ் அப்படி அதுக்கு மேற்பட்ட ஏஜில் தான் வந்து அந்த டீத் வந்து அரைஸ் ஆகும். அதனால தான் அது வந்து பர்மனெண்ட். அது 1 டைம் வந்து அரைஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இது பண்ண முடியாது. ஆனால் வந்து டைஃபேடான்ட் வந்து டெம்பரரியானது, மோர் தென் 1 வந்து அரைஸ் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து இதுதான் மோனோஃபேடான்ட், டைஃபேடான்ட் அப்படின்னு பிடிக்கிறாங்க. எதெல்லாம் வந்து மோனோஃபேடான்ட் அப்படின்னா ப்ரீமோலார்ஸ் 2, அப்புறம் மோலாரில் வந்து லாஸ்ட் 1, இது 3 தான் வந்து பார்த்தோன்னா மோனோஃபேடான்ட் சொல்கிறாங்க. ப்ரீமோலார்ஸில் இருக்க 2 பல்லையும் மோனோஃபேடான்ட்டில் கடைசியாக இருக்கிற அந்த ஒரு பல்லு மட்டும் வந்து மோனோஃபேடான்ட் 1 டைம் அரைசபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு செட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு செட்டில் 3 மோனோஃபேடான்ட் வந்து இருக்குது. ஸோ மொத்தம் 4 செட்டாக பிரிக்கிறாங்க. ஸோ 4 × 3 12 பல்லு வந்து பார்த்தோன்னா மோனோஃபேடான்ட்டில் வந்து வருது. அதே அந்த பக்கம் டைஃபேடான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைஃபேடான்ட்டில் இன்சிசார்ஸ் 2, கெனைன் 1, மோலார் வந்து 2. அந்த மோலாரில் லாஸ்ட் டீத் மட்டும்தான் மோனோஃபேடான்ட், மீதி இருக்க 2 வந்து டைஃபேடான்ட்டில் வருது. ஸோ ஒரு செட்டில் வந்து பார்த்தோன்னா 5 பல்லு வருது, மொத்தம் 4 செட்டு. ஸோ 20 பல்லு வந்து பார்த்தோன்னா டைஃபேடான்ட்டில் வருது. ஸோ 20 + 12 வந்து 32 வந்து டோட்டல் டீத். அதில் வந்து 20 வந்து டைஃபேடான்ட், 12 வந்து மோனோஃபேடான்ட். இதில் வந்து இன்னொரு கொஸ்டின் கூட அரைஸ் பண்ணலாம். இதில் வந்து எந்த டைப் ஆஃப் டீத் வந்து ஒன்லி மெச்சூரிட்டியில் மட்டும் அரைஸ் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் வந்து ப்ரீமோலார். ஏன் அப்படின்னா ப்ரீமோலார் இருக்கிற 2மே வந்து பார்த்தோன்னா மோனோஃபேடான்ட்டில் வருது. அதாவது வந்து மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் மட்டும்தான் அரைஸ் ஆகும். அதே வந்து மோலாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லாஸ்ட் 1 மட்டும்தான் மோனோஃபேடான்ட், மற்றபடி மீதி இருக்கிற 2 பல்லு வந்து டைஃபேடான்ட்.
ஸோ மோலார் வந்து மோனோஃபைடான்ட்லேயும் சொல்லலாம் டைஃபைடான்ட்லேயும் சொல்லலாம். ஆனால் வந்து ப்ரீமோலார் வந்து ஒன்லி மோனோஃபைடான்ட்டில் மட்டும்தான் வருது. ஸோ மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் அரைஸ் ஆகிற ஒன்லி ஒன் டைப் ஆஃப் டீத் வந்து ப்ரீமோலார் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்து டீத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை வந்து 2 வகையில் பிரிக்கலாம். ஒன்று வந்து எனாமல், அவுட்டர் பார்ட் வந்து எனாமல் சொல்லலாம். அது வந்து ஹார்டாக இருக்கும். அது வந்து எக்டோடெர்மல் இன் ஆரிஜின். அது வந்து அமைலோபிளாஸ்டிக் செல்ஸால் செக்ரேட் ஆகுது. ஸோ எனாமல்ன்றது அவுட்டர் சப்ஸ்டன்ஸ், ஹார்டான அந்த பார்ட் வந்து எக்டோடெர்மல் இன் ஆரிஜின். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எக்டோடெர்மோட ஸ்டார்டிங் ஈ தான், அதேமாரி எனாமலோட ஸ்டார்டிங் ஈ தான். அதேமாரி அமைலோபிளாஸ்டிக் செல்ஸ் தான் வந்து அதை செக்ரேட் பண்ணுது. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எனாமலில் வந்து பார்த்தோன்னா ஏ இருக்குது, அதேமாரி அமைலோபிளாஸ்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா ஏ இருக்குது. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே வந்து இன்னர் பார்ட் வந்து டென்டைன்னு சொல்கிறாங்க. டீத்தோட இன்னர் பார்ட் வந்து டென்டைன். அது ரொம்ப சாஃப்ட் அண்ட் டெலிகேட்டான பார்ட். அதில் தான் நர்வ்ஸ் அண்ட் பிளட் சப்ளைலாம் வந்து இருக்கும். ஸோ அந்த சாஃப்டான இன்னர் பார்ட்டான டென்டைன் வந்து எதால் ஆனதுன்னா மீசோடெர்மல் இன் ஆரிஜின். அண்ட் அது வந்து ஒடன்டோபிளாஸ்டிக் செல்ஸால் வந்து டெரைவ் பண்ணுறது. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மீசோடெர்மலோட செகண்ட் லெட்டர் ஈ வரும், அதேமாரி டென்டைனோட செகண்ட் லெட்டர் ஈ வரும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அதேமாரி எப்படி வந்து டென்டைனுக்கு ஒடன்டோபிளாஸ்டிக்னா டி வருது பாருங்கள், காமனாக டி இருக்குது. ஒடன்டோபிளாஸ்டிக் அண்ட் டென்டைன்லேயும் காமனாக ஈ இருக்குது. அதனால் ஸோ இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது. ஸோ இன்றைக்கி வந்து டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷனில் டீத் அப்படின்ற அந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தோம். அடுத்ததாக வந்து டங் அப்படின்ற செக்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து மோனோஃபைடான்ட்டோட ஃபார்முலாவோ டைஃபைடான்ட் ஃபார்முலாவோ கூட தனியாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மோனோஃபைடான்ட்டோட ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு இன்சிசார், கேனைன், ப்ரீமோலார், மோலார்ன்ற ஆர்டரில் தான் நம்ம வந்து ஃபார்முலா எழுதுன்றதுனால மோனோஃபைடான்ட் வந்து ப்ரீமோலார் 2, லாஸ்ட் மோலார் மட்டும்தான் மோனோஃபைடான்ட். ஸோ 0, 0, ப்ரீமோலார்ஸ் 2 அண்ட் மோலார்ஸ் 1. அண்டு டைஃபைடான்ட்டோட ஃபார்முலா என்னன்னா இன்சிசார்ஸ் 2, கேனைன் 1, ப்ரீமோலார் வந்து 0, ஏன்னா அது வந்து மோனோஃபைடான்ட். அண்ட் லாஸ்ட் மோலார் மட்டும்தான் மோனோஃபைடான்றதுனால 2ன்னு எழுதியிருக்கோம். ஸோ 2102 வந்து டைஃபைடான்ட், அதே மோனோஃபைடான்ட் வந்து 0021 அப்படின்றது மோனோஃபைடான்ட்.